ஹாய் ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லையா, தினசரி என்ன வேலை செய்கிறோமோ அதை முடிச்சாச்சு. பூஜைலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னமா திங்க் பண்ண, ரொம்ப நாள் வீடு மாற்றி 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 எனக்கு மைண்டே செட் ஆகலை. பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யவே கிடையாது. ஸோ இப்போ ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நாளையிலேருந்து செய்யலான்னு சொல்லிட்டு பிளேஸை தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஹாலில் இது ஒரு ஸ்டூல் இருக்குது, இந்த ஸ்டூலுக்கு அடியில் நம்ம செய்யலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பூஜை ரூம்லேயும் செஞ்சுக்கலாம், நம்ம ஹால்லேயும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு இன்னுமே டவுட் இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்த வேலைனா என்னென்னா, அந்த 4 o'clock அந்த டைமிங்கில் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட டைரக்ட் காண்டாக்டில் இருப்போம். அந்த டைமிங்கில் வேண்டும் போது ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். யூனிவர்ஸ் கிட்ட நம்ம வேண்டுவோம், ப்ரே பண்ணுவோம். நேச்சர் அப்படி வேண்டும் போது ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். நம்ம என்ன கேட்குறோமோ அது சீக்கிரமே நமக்கு நடக்கும். ஸோ அதனால தான் 4 o'clock அந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நம்ம அதெல்லாம் செய்கிறோம். அதை தான் பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சொல்கிறோம். நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜையை நீங்கள் பூஜை ரூம்லையும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஹாலில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ எனக்கு அதாவது ஹாலில் செய்யணுன்ற ஆசை இருக்குது. ஸோ ஹாலில் ஒரு ஸ்டூலில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நாளைக்கு இந்த பிளேட்டில் இங்கே வச்சு 5 விளக்கு ஏற்ற போகிறேன். அதுக்கு நீட்டாக இப்போவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிச்சு நம்ம வேலை செய்யும்போது நம்ம வேலை செய்கிறோம், நம்ம நினச்ச ஒரு வேண்டுறோம் இல்லையா, அந்த யூனிவர்ஸ் கிட்ட வேண்டும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சீக்கிரமே நடக்கும். யூனிவர்ஸ் கிட்ட டைரக்ட் கனெக்டில் நம்ம இருப்போம். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எதேச்சியாக வேணும்ட்டே கிடையாது, எதேச்சியாக 1111 பார்ப்போம், 333 555 இந்த மாதிரி பார்க்கும்போது ஏஞ்சல்ஸ் ஏதோ நம்மளை சுற்றியே இருக்காங்க, ஏதோ நம்மக்கிட்ட மெசேஜ் பாஸ் பண்ண வராங்கன்ற அர்த்தம். ஏதோ மூலயமா அவங்க நமக்கு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே 4 o'clock விழிப்பு வந்தாலே நமக்கு ஏஞ்சல்ஸ் நம்மளை சுற்றி இருக்காங்கன்றது தான். ஏஞ்சல்ஸ் நம்மளை சுற்றி இருக்காங்க, நம்மளை புஷ் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று செய்யன்னு சொல்கிறது தான் அதோடைய இது. பொதுவாகவே 4 o'clock யாருக்குமே எந்திரிக்க முடியாது இல்லையா, ஒரு சிலராக தான் அது முடியும், சாத்தியமாகும். அது எப்படி சாத்தியம்னு சொல்லும்போது, நம்மக்கிட்ட ஏஞ்சல்ஸ் நம்மளை சுற்றி இருக்கும்போது நமக்கு அறியாமலேயே நமக்கு தானாகவே அந்த 4 o'clock விழிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நாளையிலேருந்து நான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி செய்யுங்க. அப்படி செய்யும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். ஒரு ஒற்றைப்படையில் ஒரு 11 நாள் இல்லை 21 நாள் இப்படின்னு செஞ்சு பாருங்கள். அப்புறம் பூஜையெல்லாம் முடித்து அது பிளேஸையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பப்பிக்கு ஃபுட் வச்சுட்டு, அதுக்கப்புறம் மேலே வீட்டில் குடியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பப்பிக்குமே ஃபுட் வைக்க போனால், ஏன்னா என்ன ரீசன்னா, அவங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க, யாருமே இல்லை. அவங்க வீட்டில் பப்பி இருக்குது, பார்க்க சொல்லியிருந்தாங்க. வேறு வழியே இல்லை, நம்ம பார்த்து தான் ஆகணும். பப்பினா எனக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ 2 நாளாக நான் தான் பார்த்துட்ருக்கேன். போய் சாப்பாடு கொடுக்குறது, கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட இருந்துட்டு வர்றது, அந்த மாதிரி. மேலே இருந்துட்டு கீழே வந்தால் ஜாரா சண்டை போடுவாங்க. ஜாரா கொஞ்சம் மிங்கிள்டாக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு. மறுபடியும் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா, உங்களால் முடியும்னு மட்டுமே பெட்டு வாங்குங்க. முடியலைன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. நான் எவ்வளோ தான் சாப்பாடு வச்சாலும் பேரண்ட்ஸ் லவ்ன்றது டிஃப்ரெண்ட் இல்லையா, அந்த ஏக்கம் இருக்கும் இல்லையா அந்த பப்பிக்கு. ஸோ அதை தான் திருப்பி சொல்கிறேன். ஸோ இந்த தேர்ஸ்டே மார்னிங் எனக்கு இப்படி தான் போச்சு. கீழே பார்க்கும்போது ஜாரா அழகாக சாப்பிட்டு குசியாக இருந்தால் இப்படி தான் ஓடிட்டே இருப்பாங்க. ஹாப்பியாக இருக்கும்போது அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டே இருந்தாங்க. அதை பார்த்துட்டே நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்.